வணக்கம், நான் பரவை சுமன்குமார். Don't like it. No. மாமி கொஞ்சம் வணக்கம், நான் பரவை சுமன்குமார். வல்வை சுமன் குழுவினராகிய நாங்கள் உங்களை மகிழ்விக்க வந்திருக்கின்றோம். முக்கியமாக இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. அதுவும் கடைசியாக எங்களது நிகழ்ச்சியை வைக்கணும் என்று சொன்னால் அப்பதான் எல்லாரும் பொறுமையாக இருந்துப்பா. ஏன்னா போயிருந்தோம் என்று சொல்லி கூட எங்களை அடுத்த நிகழ்ச்சி சொல்லியே இதுவரைக்கும் கொண்டு விட்டு இருந்தோம். நாங்கள் காலகாலத்துக்கு ஏற்ற மாதிரியான கண்டென்ட்கள் எடுத்து தான் நாங்கள் வழக்கமாக போகிறது. அது மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் நாங்கள் இப்போ போட போகிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ இலங்கையில் உள்ளூராட்சி தேர்தல் நடக்க போகிறது. அது சம்பந்தமான ஒரு நிகழ்வும் அதை நகைச்சுவையாக வச்சு கொண்டு நாங்கள் சில ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி இருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் இதை ரசிப்பீங்கன்னு நம்புகிறோம். ஒரு சின்னதாக ஒரு வேண்டுகோள், குழந்தைகளை கொஞ்சம் அழகாக வைத்திருந்தீங்கன்னா இந்த கண்டென்ட் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ரசிக்கலாம். ஸோ நிச்சயமாக உங்களை நாங்கள் சிந்திக்க வைப்பதும் தான் என்னுடைய நோக்கம். இப்பொழுது உங்களுக்காக எனது குறுநாடகம் வெளியிடுகிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நின்று கோதாரி விடுவான். இது உள்ளூராட்சி தேர்தல். நான் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் புரட்டு சின்னத்தில் நிற்கிறேன். இந்த தேர்தலில் நின்று வென்றால் இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு பாலம் கட்டி கொடுப்பேன். அங்கே இருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு வேலை தெரியும். இதுக்கு உருட்டக்கான உருட்டா உன்னை கொண்டு நான் தேர்தலை வேட்பாளராக விட்டுட்டேன். ஒரே ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நின்று நான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வென்றால் இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்கு பாலமே கட்டி கொடுப்பேன். சொல்லு வைக்கல. எலன் மஸ்க் கதைக்கு டெஸ்லா கார் எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொன்று கொடுப்பேன். அது மட்டுமில்ல, நீங்க இந்த டிக்டாக்க பார்க்கிறவரையா நான் இந்த எலெக்ஷன்ல வென்றால் தலைவரே, உள்ளூராட்சி தேர்தல் என்பது பொது சேவையும் தனிவேற்றாங்க. நாலு குண்டு வெல்ப மாத்திரம் சொன்னால் நம்புவாங்க. நீங்கள் அப்ப அமெரிக்கா கதை ஆயாச்சு. ஓகே அப்ப என்ன செய்யணும்? நீங்க எல்லாரும் டிக்டாக் செய்யறாங்களானே. அப்ப என்ன நீங்க செய்யற ஒவ்வொரு டிக்டாக் வியூஸுக்கும் $1 படி காசு செய்யறாங்க. அப்ப என்ன 10 வியூஸ் போனா $10 வரும். டிக்டாக்ல வேட்பாளர் பிடிச்சா குரூப் பிடிச்சான். கோதாரி விடுவானே. இனி சரியா அங்கே கரெக்ட். நீ எங்க வரீங்க? அடே, நான் உன்னோட தேர்தலில் இப்படி ஏதாச்சும் நின்றா உன்னைய வச்சு ஒரு கவுன்சிலர் ஆக்கி அங்கால ஒரு மாகாண சபை மெம்பர் ஆக்கி எம்பி ஆக்கி ஒரு போஸ்டர் எடுத்தா நான் அப்படியே வெளிநாட்டுக்கு வந்தேன்னா உன்னை வச்சு ஒரு கடிதம் எழுதி நான் ஏதாச்சும் விசா எடுக்கணும் பார்த்தா இது சரி வராது. அப்ப உண்ட டார்கெட் ஃபுல்லா வெளிநாட்டுக்கு போகணும். அதுக்காக எனக்கு நாள் சுத்தி கொண்டு தெரியல. அப்படிதானே? நான் எப்படியாச்சும் லண்டன் போகணும். லண்டன் உன்னோட 2 மாதம் திரும்பி இனி சரி வராது. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. என்னடா 1008 வழி இருக்கு தெரியும் லண்டன் போறதுக்கு. உனக்கு எந்த வழி தாரணை யோசிச்சு இருக்கிறேன். அதுல ஒரு வழியை சொல்லலாமா? ஒரு வழி எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தலை தெரியும். பெரிய தலைன்னா லைக்காவுக்கு மேல லெபனானுக்கு கீழே. என்னடா சொல்ற? லைக்காவுக்கு மேல லெபனானுக்கு கீழே லண்டன்ல 50 கடை வச்சிருக்கலாம், 50 பெட்ரோல் ஸ்டேஷன் வச்சிருக்கலாம். ஒரு கடை வச்சிருந்தாலே இவங்க பெருசா பில்டப்பா இருக்கும். 50 கடைன்னா என்னடா சொல்ற? அதோட ஸ்ரீலங்கா பேங்க்ல மட்டும் 100-200 கோடில காசு வச்சிருக்காங்க. அது எங்கடா இப்ப? அந்த அவை என்பது ஊருக்கு வந்து நிக்கிற. நீ நோட் பண்ணிட்டிய ஒரு நாள் ஒவ்வொரு கார்ல அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு கார்ல போகணும். சரி, அதே மூல நாளை போடுறா வெளிநாடு போகணும். எல்லாம் இருக்கிற அவைக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அப்படியோ? அது கல்யாணம் கட்டது அவை வந்து கேள்விப்பட்டாங்க. வடிவான புள்ளியோட நயன்தாராக்கு மேல திரிசாக்கு கீழே. என்னடா எல்லாம் மேல கீழே யாரும் விளங்குல. சுண்டி விட்டா தக்காளி மாதிரி இருக்கும். சுண்டி விட்டா தக்காளி என்ன எப்படியும் எந்த இதுக்கு பொருத்தமா தான் இருக்குமே. உனக்கு இது பொருத்தமா இருக்கோ இல்லையோ நீ பொருத்த வைக்கணும். எப்படிடா பொருந்த வைக்கிறது? என்னத்த பெர்ஃபார்மன்ஸ் நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து சொல்லணும். உனக்கு
நாங்களே மேடையில தான் ரிஹர்சல் பார்க்கிறது. இதுல எங்கடா நான் பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறது? பண்ணணும் பண்ணிட்டு வந்து லண்டன் போறது லண்டன் மாப்பிள்ள. சரி இப்போ எப்படி அவரை சந்திக்கிறது? அவன் இப்போ இந்த கோயில்ல பூசியா மத்தியானம் பூசியா நாங்க வந்துட்டு இருக்கீங்க. நாங்க வந்து கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனா அங்க எப்படியாவது செட் பண்ணி ஆகும் அந்த பிள்ளைங்க. சரி சரி கோயிலுக்கு போவோம். அங்க அதுல வெறும் அவதான் அந்த லண்டன் தலைவர். நான் தான் லைக்காக்கு மேல இவர கங்களோட முடிச்சார். பிள்ளை இதுதான் நம்ம ஊர். இந்த கோயில தான் நாங்கள் காலகாலமா பூஜை செய்கிறது. இங்க தான் நாங்கள் சுத்தி திங்கிறோம். முதல் தடவை ஊருக்கு வந்திருக்கிறேன். பொம்மா அடிக்கடி வந்து தண்ணி வந்து போறவா இப்ப கூடி வந்திருக்கேன். இதான் என்னோட கோயில் எப்படி இருக்கு? அந்த பிள்ளைங்க எஸ் லண்டன்ல மாதிரி இங்கே கோயில்ல கைட் பண்ணுவாங்களா? லண்டன்ல இல்ல, கனடாவில் ஊர்ல இல்ல. கோயில் என்றாலே இவங்க சண்டை கொடுத்துட்டு தான் பூசையே வைப்பாங்க. அப்ப இங்க ப்ரே பண்ணுவாங்களா? சண்டை முடிஞ்சு டைம் இருந்தா தான் ப்ரே பண்ணுவாங்க. இது இங்க இல்ல, இல்லாடாம இதுதான் பழக்கம் கிடையாது செய்கிறது. நான் மாமியை காட்டுறேன். இதான் மாமி. இதுல நான் ஃபுட்பால் விளையாடினேன். வெளிய பாரு. இதுல நீங்க இங்க கைட் பண்ணிருக்கீங்களா? இல்ல கேட்டிடா. நான் போதாத. வீடு கட்டாம இருக்க மாட்டேன். கொஞ்சம் பண்ணி இந்த சண்டையை பார்த்தா கல்யாணமே கட்டணும். இல்லாட்டி இந்த மண்டை உடைக்கிறதுக்கு இல்லை. என்னடா பூதரி விழுந்தது? இதுகள் வந்தது இந்த அவண்ட மண்டையோட அதாவது பல வருடங்களுக்கு நாட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார். அப்ப அந்த பழைய கதையில இது சொல்லி தங்களை தானே திரும்பி பண்ணுங்க. இதுல மரத்தை வெட்டிட்டாங்க. ஒரு புளிய மரம் நின்றது. இப்ப பாக்குறது அந்த புளிய மரம் பட்டு போடுறது ஒரு தேசி கட்டு. தேசி கட்டு நாவல் மரம் ஆடைன்னு நான் கிட்ட பாக்கல. ஆனா இந்த மாமியாருக்காவது 30 வருஷமா ஊர்ல தான் எனக்கு குப்பா ஓட்டி இருக்கும். அது தேசி கண்டா போட்டு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கு. சரியா இங்க என்னடா இது இப்படி குடும்பமா நின்று செஞ்சா நான் எப்படி இந்த லவ்வ ப்ரோபோஸ் பண்றது, எப்படி நான் ஓகே பண்றது, எப்படி நான் வெளிநாடு போறது? இப்ப தெரியும். இந்த கோவில்ல அன்னதானம் வளர்ப்பாங்க, சோறு போடுவாங்க. சோறு போட்ட உடனே எப்படி தானங்க நாங்க போயிடலாம். அப்ப பிள்ளை கதையதான் நிற்கும். என்ன பிள்ளை லண்டன்ல பிறந்து வளர்ந்தா அது இங்க சோறு சாப்பிட வாய்ப்பில்லை. அப்ப ஒரு கோயிலில் இப்பொழுது அன்னதானம் வழங்கப்படும், சோறு கொடுக்கப்படுகிறது. என்ன கோதாரிடா லண்டன்ல பிறந்து வளர்ந்த பிள்ளை அது சோறு ஒன்று அப்படி ஓடுது. அரே ஊர்ல பிறந்தாங்க, லண்டன்ல பிறந்தாங்க, சந்திரமண்டல பிறந்தாங்க. சோறு எல்லாருக்கும் சோறு தான். அது சோறு என்கின்ற உரிமை தான், வேற வழி இல்லை. என்னண்டா நான் இப்ப இதாச்சும் வழி வரியில போடு ஆறு பேர் நம்ம பார்த்து நல்ல சாப்பாடு நல்ல மசாலா எல்லாம் போட்டு நல்லதான் நல்லா இருந்துச்சு. கையில மனம் நின்று விளையாடுது. இந்த மாமா நாங்கள் இந்த ஊரம்மா இன்னும் தனியா எங்கேயும் போலாம் வரலாம். இங்க ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பீச் ரோட்ல போய் திரும்பினா தான் எங்க மாமா அந்த மகள் மச்சான் இருக்கிறாங்க. அவளை போய் பார்த்துட்டு வர அதானே பார்த்தேன். இவ்வளவு நேரம் அவங்க ஆக்களை கேட்கறது அங்க அம்மா அப்படித்தான் என்ன குறை சொல்லாடி நீ அம்மா நீ யாரையும் பார்க்கணும் போனியோ போய் பார்த்துட்டு வா. இல்ல நீ பயப்படாதுங்கிறவங்க நான் உரிமையா கதை இல்லாத சொந்தக்காரர் சந்தோஷம் ஊரை சுற்றி பார்த்துட்டு அவங்க அப்பா கிளம்பிட்டான். எங்க ஃப்ரெண்ட் வந்திருக்கா. நான் யூடியூப்ல லைவ் போடுறேன். நான் போய் சாப்பிட்டு வரேன். கிளம்புறா டிக்டாக் பைத்தியம் கிளம்பிடுது. நீ இப்ப போக அந்த பிள்ளைய செட் பண்ண தெரியும். போய் பார்த்தா தெரியும். என்ன உடுப்பு வழியா இருக்கும். சூப்பரா இதே மேல உடுப்பு வாழ்க்கையில நானே போட மாட்டேன். நீங்க போடு. Hi, oh my god, I came to the temple and the food was so good. It was so delicious.
வந்து நிக்குதான். அது சோகம் கட்டான மட்டும் காத்து வந்து வந்ததுல இருந்து நீ தான் போய் இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணணும் அந்த பிள்ளைய. ஹாய். அஞ்சுவமே நீ பகர்ந்த மொழியினாலே அடக்க முடியாத பெருமகிழ்ச்சியானே கண்களே தெரியாயுடன் சிறியதாயார் வதனிகள் வாடாது வாழ்நாட்டு கவிதை மேற்கொண்டு சொல்றேன். கவிதையோ? ஓ. அட இங்க எனக்கு இந்த கவிதை உள்ளது. அந்த அந்த பிள்ளைங்க எப்படி நட இது விளங்கு. நானே ஆங்கிலம் மட்டுமல்லடா, பேசாம ஒரு ஐடியா சொல்லட்டும். என்ன ஐடியா? நான் வந்து சொல்லுறேன். ஓகே. அத நீ அவள்கிட்ட சொல்றியோ? அந்த பிள்ளைங்க தான் சொல்லணும். ஓ. அதெல்லாம் நான் சரி இதெல்லாம் பாக்கணும். ஓ, நீ வா இங்க. நீ அவள்கிட்ட சொல்லு. நான் நீங்க வடிவா இருக்கேன்னு நினைக்கல. ஓகே. ஆனா வடிவா இருக்கிறது பயமா இருக்குது. ஓகே. நான் உன்னை காதலிக்கிறேன். அவ்வளவுதான். ஓ. அம்மா, டாட். Excuse me. No. Here. Okay. I'm in love with you. Oh my God, no. என்னடா நீ இல்லையா பிடிக்கலையா ஒண்ணுமே வேண்டாமா எனக்கு. என்ன பிடிக்கிறேன்னு சொல்லி போட்டுதோ? என்ன ஏன் பிடிக்கிறேன்னு? Sorry. Why don't you love me? You? Oh my God, no. I don't like you. No. அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கவே இல்லையா? என்னடா சொல்ற? அப்ப யார பிடிச்சிருக்கன்னு போய் மறுபடியும் நானா? Okay. I want to know who do you love? You? No way. Okay. But I like your friend. Okay, my friend. Yes. You உன்னை பிடிக்கலையா? ஆனா உங்க ஃப்ரெண்ட பிடிச்சிருக்கா? உன்னையோ? Yes, it's me, Candy. உன்னை பிடிச்சிருக்கன்னு சொல்லிட்டோ? இல்ல, இதெல்லாம் நம்ப மாட்டேன். நீ திருப்பி வடிவாக்கள். Okay, நீ வா. Excuse me. Okay, tell me the truth, okay? Do you love me or him? இவனையா? என்ன? இது நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அப்ப இந்த பிள்ளை என்ன தப்பு சொல்லுது? எனக்கு கேட்டது. Do you love me? Yes. பொறுமை, அடுத்த கட்டம் முன்னு வரீங்க. இப்ப எங்க அதிகம்? இப்ப இந்த போடு அங்க இந்த சுருங்கா பாட்டு போடுறேன். ஓ. ஒரு குத்து டான்ஸ் போடு சரியா? ஓகே, 2 நிமிஷத்துல நீ பாருங்க. ரெண்டு நிமிஷம் பாட்டு டோன்ட் வரி. நம்பி எங்க மேல சொந்த ஊருக்குள்ள இவ தண்ணி குடிக்கலாம். சொந்த ஊருக்குள்ள அங்க வளர்ந்து வளர்ந்த பிள்ளைகளா அது என்னடா பயன்படுத்தி வச்சுக்கிறீங்க? நான் என்ன தெரியுமா? ஆகலை இந்த எலெக்ஷன்ல நிக்கிற நான் இங்க உள்ளூராட்சி தேர்தல்ல குரட்டு சின்னத்துல எனக்கு நீங்க ஓட் போட்டே ஆகணும். இந்த கொரோனால இந்த மூக்க சரியா? ஒரு நம்பி சொந்த ஊர்ல இந்த மோளை விட்டு போனா எங்கடா அதுக்கு மாமா, மாமா, திருப்பி மாமானால முடிச்சு கொண்டு மாமி, நீங்க உங்க பெரியப்பா விக்கி அண்ணா. விக்கி அண்ணா சித்தப்பன் நல்ல தம்பி. அந்த வழியால வந்தா நிக்சன் பெரியப்பா சொந்த தூர வழியால நீங்கள் எனக்கு மாமா. மகளோ அப்ப தெரிஞ்சுட்டு உங்க ஆட்டம்தானா? சொல்லு, செட் பண்ணி விட்டுருக்கீங்களோ? என்னடா சொல்ற அவரு மாமி, என்ன மாமி? யாரு? மாமி, I love you. நீ சொல்லி தந்ததான சொன்னேன். அதான் அந்த பிள்ளைங்க சொல்லக்கூடாது. அது மாமியா மாமி. நில்லு. இப்ப சொல்லு. I am in love. இல்ல. மாறிட்டீங்க நீங்கள். எங்கேருந்து சொன்னாலும் ஐ லவ் யூன்றது அது புரியாத யாருக்கு யாரை லவ் சொல்லி கொடுக்குறீங்க? இது நான் மாமி மரியாதை. என்னது மாமி? ஒன்று போட்டா நீ அந்த பக்கம் உங்களோட
மாமியோட ஒரு நிமிஷம் கதைக்கணும். அது சொல்ல மாட்டேன். கதை அந்த யூடியூப் பத்தி கதை மாமி நான் வாங்கிடுவேன். மாமி என்ன மாமியோ? உங்களோட டிக்டாக் தெரியுமோ? டிக்டாக். அது இந்த முதலாவது போடோவை சாரன்னு நினைக்கிறீங்க. நான் தான். நீங்க போட்ட 352 வீடியோவை ஒருத்தரும் லைக் பண்ணல. ஆனா ஒரே ஒரு ஹார்ட் கொடுத்தது நான் தான் மாமி. சரி கேக்குது. மாமி I already told you I am with love you. No. மாமி கொஞ்சம் போறோம். ஓகே இந்த பட்டாடிக்கும் ஓகே. ஒரு மழை கிடைக்காது. எனக்கும் ஓகே. நீ ஒன்றே செய்யும். என்ன செய்யும்? இந்த உடலுக்கு கை கால் பிடிச்ச உடனே நீ கலக்க கூடாது. இந்த நாயனை யாருன்னு தெரியாதியா? What? You? Me? போடா நாய். I am London மாப்ளை. ஐயோ இல்ல மாமா. நான் நீங்க உங்க காலேஜில் இருப்பேன் மாமா. என்ன வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு இருக்க மாமா. வெளிநாட்டு போறோம்னு சொன்னா ஸ்பான்சர் ஏதாவது இது அப்புறம் வந்து IELTS எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணுவோம். அதெல்லாம் நீ பாஸ் பண்ணது தானே? Yeah, I already again told you I am with love you. No, ஒரே ஒரு இங்கிலீஷை வச்சுக்கிட்டு இந்த பாடு படுத்துறாங்க. சரி எப்படியோ உனக்கு நான் கிளாஸுக்கு அனுப்பியாது. சரி உன IELTS பாஸ் பண்ண வேண்டிய 6 மாசத்துக்குள்ள உன்னை நான் லண்டனுக்கு எடுக்கிறேன். சரியா? ஓகே. One more duet song in my லண்டன் வந்து பண்ணலாம்பா. okay. முடியல. அட கடவுளே. வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டு லண்டனுக்கு வந்தேன். இங்க வந்தா மனுஷி பண்ற கொடுமையை விட இவங்க மாமன் மாமி பண்ற கொடுமை பெரும் சுமையா இருக்கு. ஐயோ அட கடவுளே. நாய்க்காக்கு மேல லிவாராக்கு கிளியண்டாங்களே. அந்த சொன்ன நாய் மட்டுமே என் கண்ணில் கிடக்குது. ஐயோ The road to what picture are beggars. I give some change for you. Take it 50 B. Keep the change. 50 பியோ? Yes. டேய் What day? What? டேய் என்ன தெரியலையோடா? Do I know you? டேய் நான் தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். My best friend. டேய் On the road. Never. My best friend is London Maplay. He is a policeman. I am Sumanda. Suman. Yes. That election, my assistant and London Maplay. That Suman. அந்த லண்டன் மாப்பிள்ளையே நான் தான்டா ஓதாரி விடுவானே. Hey, இங்க வார்க்கா இது அது சரி. நீ சொத்துகள் முடிந்த நோட்டு வந்துருக்கியோ. சொத்துகள் முடியும். நீயும் அந்த லைக்காக்கு மேல லிபாரானி கீழேன்னு சொன்னது. அப்படி சொல்லல. லைக்காக்கு மேல லெவலாக்கு கீழே. யார் எந்த மாமன். ஓ, இப்ப வேற பின்னுக்கு ஒரு சீன் போகுது வேற. பின்னுக்கு சீன் போகுது. பார்த்து கொண்டிரு. ஹலோ. அந்த டெஸ்கோ மூவர் புடிச்சோம். அடியே. அந்த அச்சான மூவர். ஐயோ. இப்போ என்ன அச்சான மூவர். ஓவர் பைக். கொஞ்சம் பொறு. எனக்கு இந்த மாசம் யூனிசெஃப் கிரெடிட்டே எங்க பிள்ளைங்க எனக்கு. பிள்ளைங்க டென்ஷன் கவுன்சில் டென்ஷன் கூடி போச்சு. எனக்கு மாசம் கரெக்டா யூனிசெஃப் கிரெடிட் விழுந்தா தான் நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும். இல்லையா சொன்னா நான் குடும்பத்தை மேனேஜ் பண்றேன். கொஞ்சம் பொறு. காசு கொடுங்க நான் என்ன சொத்துக்காக விட்டு வாங்கிட்ட காலையே முடிஞ்சுட்டே நீ. காலை முடிக்கலா. நீ வேற அது காலையாண்டு சொல்லி டிசபிலிட்டி கிளைம் எடுத்துக்கொண்டு காணாத வடிவா கால் நடக்கு. எல்லாரும் அடிச்சது. இந்த வைஃப் தான் அடிச்சிட்டு போறா. வைஃப் எப்படா அடிச்சு வா. வைஃப்னா எப்படா சொல்லி போட்டு செய்திகள் எல்லாத்தையும் சாங்கலா செய்திகள் நீ வேற. அது உண்மைதான். ஏய் இந்த மாமன் அப்படி இருக்கு 50 பெட்ரோல் சேர்த்து 50 கடையாண்டியே. இப்போ 5 எக்ஸ்ட்ரா எடுத்துறாங்க. அந்த கவுண்டில் வீட்ல இருந்து யூனிவர்சிட்டி கிரெடிட் கார்டு நாங்க தேடி கொண்டு அது மேனேஜ் நான் ஓவர்ல இருக்கு. நீ வேற எந்த வாழ்க்கை எந்த கடங்க போகுது பாப்போம். எந்த கடல போகுது? ஆனா போடா 15 மணித்தியால வேலை வீட்ல வந்தா பாத்திரத்தை கழுவிட்டு அத கழுவிட்டு. நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கியா? ஏடா இல்ல கிழமைக்கு 15 மணி மட்டும் வேலை செய்றீங்க. கிழமைக்கு நான் டெய்லி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். போதாரி விடுவானே. ஒவ்வொரு நாளும் 15 மணி நேரம். மாப்பிள்ளை. யாரோட இந்த
ஐயோ இப்படிதான் ஸ்பான்சர் மாப்பிள்ளை வந்து இங்க நான் வர்ற வாடகை பெரும்பாடா இருக்கு. ஓமடா உண்டை ஐயோ இதுக்கு அடிக்கிறான்னு தெரிஞ்சு அடிக்கணும்ங்க. அந்த கதையை விட நீ தேர்தல் நின்றோம் என்ன ஆச்சு? எழும்பு ஒரு 100 போட்டு அளத்து ஓத்துட்டா 100 ஓட்டு அளவு ஓத்துனீங்க. ஓ ஏன்னா அப்பொழுது எவ்வளவு ஓட்டு விழுந்தது? அடே எங்கட ஊர்ல இருந்தாங்க தொகை மொத்தம் 5000 பேர் தெரியும். ஓ அதுல 3000 பேர் லண்டன் பிரான்ஸ் கனடா சுவிஸ் அங்க இருந்து எல்லாரும் போட்டாங்க. பிசாண்டே எல்லாரும் போயிட்டாங்க. என்ன மாதிரி வந்துட்டாங்களோ மிச்சம் விழுந்து 2000 பேர். ஓ அந்த 2000 பேர்ல இது 1000 பேர் அண்டர் 18 அவைக்கு போட்டிங்கே இல்ல. 1000 பேர் தான் போட்டு மற்ற அந்த 1000 பேர்ல இருந்தாங்கல்ல 1000 பேர் 10 கட்சி தொடங்கினாங்க. ஓ 10 100 போட்டு 100 போட்டு இருந்தது. 8 ஓட கணக்குல இல்ல. ஏண்டா உனக்கு போட் பிள்ளைல 8 ஓட வேற நல்ல ஓட்டா போட்டாங்கடா. ஒரு 100 போட்டால என் வாழ்க்கையே மாறி போடுது. ஓ யாரி விடுவானே இப்ப தேர்தல்ல தோத்து போட்டு நிக்கிற. கொஞ்சம் ஓட்டு காணாது. சரி இப்ப எப்படி வெளிநாடு வந்து என்ன யார் சொல்லு? நான் ஒரு 4-5 நாள் போய் கடைசியா லண்டன் வந்து சேர்ந்துட்டேன். சரி என்ன ஓகேயோ என்ன ஊருக்கு போக முடியும் என்ன பிளான்? ஊருக்கு போயில அடுத்த வருஷம் மட்டும் பதிய போறது தெரியும். அடுத்த பதிஞ்ச உடனே எப்படி ஒரு 2 வீக்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிட்டுருவாங்க. அதுக்குள்ள உங்களை வேற டிசர்வ் அடுத்தது அந்த கரெக்ட் எடுத்து நான் இருக்க தேவையில்லை. நான் இந்த வாழ்க்கையை வேற லெவலில் வாழ போறேன். இப்படித்தான் நானும் லண்டன் வரையில வேற லெவல்ல போக 10 வருஷமா சரி எந்த கேட்டகரியில வந்து சேர்ந்த நீங்க? அப்படியே 4-5 நாள் போய் பிரான்ஸ்ல இருந்து போட்ல வந்தேன். போட்டுல வந்து நீங்க கோதாரி விடுவான இப்ப போட்டுல கரானா வந்தா விசா கொடுக்க மாட்டான்டா. கொடுக்க மாட்டாங்க. அட விசா கொடுக்க மாட்டான் இந்தியாவின் ஒண்ணே திருப்பி நாடு கிளம்ப போறான். அப்ப என்ன ராசி பேரோட சொன்னா நீ நாட்டுக்கு வரணும்னு சொன்னது? ஐயோ நீ வேற இருமா நாட்டுக்கு வர போறேன்டோ உன்னை பிடிச்சு நாடு கிளம்ப போறாங்க போடாலே. அப்ப நானும் ஊருக்கு போறேன் திரும்பி. நீ ஊருக்கு போவ பரவாயில்ல நீயாச்சு ஜாலியா ஊர்ல போய். ஆனா ஒன்று சொல்லடா. என்னடா? நான் லண்டன் வந்ததுல ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா? உனக்கு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க மண்டையில அடி கொடுக்கணும். ஐயோ என்ன எனக்கு முன்னாடி அப்படி போய் அடியே. அடே இப்படித்தான்டா அக்கறை மாட்டிக்கு இக்கரை வச்சுடுவாங்க. அங்க இருக்கேங்க இங்க வந்தா நல்ல மூட தோணுது, இங்க இருக்கேங்க அங்க வந்தா நல்ல மூட தோணுது. இப்படி டிஜே ஒரு பாட்டை போட்டா 2 நிமிஷம் போட்டுட்டு நாங்க மோடியை விட்டு போயிடுவோம். போடலாமே.